எனக்கு என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்கு. அது அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு எதனால அதுக்கு எனக்கு கொடுங்க. மாமா கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. நான் எப்படி சொல்லுவேன்? அவர் தாங்க மாட்டாரு. எப்படி அவளை விட்டு வந்து கூப்பிட்டு வந்தனும் அப்படியே கூப்பிட்டு போகணும். கடவுளே ப்ளீஸ். இங்கே இந்த பேஷண்டோட அட்டெண்டர் நீங்கள் தானே? ஆமாம் டாக்டர். டாக்டர் நித்யாக்கு என்னாச்சு? ஓகேவா? அவங்கள ஒரு வெனமஸான இன்செக்ட் தான் கிடச்சிருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? அந்த இன்செக்ட் கடிச்ச எஃபெக்ட்ஸ்னால தான் அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் போயிருக்காங்க. ப்ரீத் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இப்போது ஓகே, அவங்களுக்கு ஆக்சிஜனில் ப்ரீதிங் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னொரு 1 ஹவரில் அவங்க கண்ணு முழிச்சாங்கன்னா இட் வில் பி ஓகே. டாக்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்ணு முழிச்சிருவாள் டாக்டர். இப்போது சேஃப் இல்லை டாக்டர்? யா கொஞ்சம் கிரிட்டிக்கல் லெவல் தாண்டிட்டாங்க. பிகாஸ் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. 1 ஹவர் கழிச்சு கான்ஷியஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். தட்ஸ் இட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போது அவளை பார்க்கலாமா? ஷூர், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம். ஏதாவது பேசணும்னா பேசலாம். 1 ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு கான்ஷியஸ் வந்தால் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இங்கே இருங்க, எதுவும் பயப்படுறதுக்கு இல்லை, பயப்படாதீங்க. நான் இன்னும் 1 ஹவரில் வந்து அவங்களை செக் பண்ணுறேன். அப்படி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துன்னா என்ன கூப்பிடுங்க, நர்ஸ்கிட்ட சொல்லியோ வாட் எவர். ஓகே, கேரி ஆன். ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நித்யாமா, நித்யாமா ப்ளீஸ் கண்ணு முழிச்சிரு. தங்கமே, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைடி. முழிச்சுன்னு பாரு நித்யா. நித்யா 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 நித்யா, சின்ன வயசுலேருந்து எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. ஆசிரமத்தில் தான் நான் வளர்ந்தேன். காலேஜ் படிக்கிறப்ப தான் இப்போ நான் பெரியப்பான்னு கூப்பிடுறேன். அவரே எனக்கு தெரியும். அவரே என்னோட ப்ரொஃபஸர் தான். ஆனால் அவர் என்ன ஒரு பிள்ளையாக தான் பார்த்தார். அந்த விதத்தில் தான் நான் அவர் ஆனால் அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு மனசு வரல. பெரியப்பான்னு கூப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்குன்னு அந்த ஒரு சொந்தம் நீ உனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்தது. ஆனால் இப்போ எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நித்யா. நித்யா இந்த உலகத்துலேயே இப்போ உன்னை ரூம்னா தவிர வேறு யாரையும் வராதுடி. என்னை விட்டு போயிடாது நித்யா, ப்ளீஸ். பேசுறது கூட கண்ணு முடிஞ்சு பாருடி.
நித்யா, நித்யா, எனக்கு ஒன்றும் இல்லை, அழாதீங்க. உயிரே, என் உலகம் என்கிட்ட வந்துடுச்சு. மாமா அழாதான், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் நித்யா உங்ககிட்ட வந்துட்டேன். என் தங்கமே, I love you, டி. I love you. மாமா ஜானு கிளம்பி வந்துட்டேன். நான் எப்படி இப்போ உள்ள போகிறது? அங்கிள் எதுவும் நினச்சிப்பாரா? நர்வஸாக இருக்கேன், கையில் பொக்கே வேறு. கடவுளே, எப்படியாவது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க. இப்போ நான் விஜய்னு கூப்பிட்றதா அங்கிள்னு கூப்பிட்றதா? ஐயோ, வேணவே வேணாம், காலிங் மேலே அடைச்சிருவோம். யார் வந்தாலும் வரட்டும். ஹாலிடே அதுவும் யோகா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? யாரா அது டிஸ்டர்ப் பண்ணுறது? ஆட வர ஜானு. குட் மார்னிங் விஜய். விஜய், விஜய். ஜானு, ஜானு, நீ என் வீட்டுக்கு வந்திருக்கியா? ஜானு, கனவுல இல்ல? நிஜமாக தான் வந்திருக்கேன், கனவில். ஆக்சுவலாக லேட்டாக வந்துட்டேன், சாரி. இந்த நேற்றே உங்களுக்கு கொடுத்துருக்கணும், பட் நேற்று நான் ஃபிட்டாக இருந்ததால் எனக்கு எதுவுமே தோணலை. ஹாப்பி வேலண்டைன். தேங்க்யூ ஜானு, இட்ஸ் மீன்ஸ் அ லாட். என்ன பேசுறதுன்னு தெரியல. உள்ளவா, வாசலே நிற்கிறனே, உள்ளவா. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, பார்த்ததில்ல. இல்லை பரவாயில்ல விஜய், நான் இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். அங்கிள் இருக்காரா? நான் சொல்லிட்டு கிளம்புறேனே. என்ன பேசுறனே? இப்போதான் வந்தேன், அதுக்குள்ள கிளம்புறேன்ற. நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ப்ளீஸ் அதை மாத வாங்கிப்போ ப்ளீஸ். சரி. ஆனால் விஜய், அங்கிள் எதுவும் தப்பாக நினச்சிப்பாரு. இல்லை, நமக்கு ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஓகே தான், பட் அதுக்கு முதல்ல நாங்கள் வீட்டுக்கு வர்றதெல்லாம் பெரியவங்க அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அதுதான் யோசிக்கிறேன். இப்போ அங்கிள் வெளியே வர முதல்ல நான் போயிட்டேன்னா நல்லாயிருக்கும்ல, ஃபீலிங் பெட்டர். சானுமா, அவன் அங்கிள் வீட்டிலே இல்லை, அவர் ஊருக்கு போயிருக்காரு. பயப்படாம வா. ஏது? அங்கிள் அங்கிள் வீட்டில் இல்லையா? ஆமாப்பா, இப்போ அதுக்கு தான் நீ ரொம்ப டென்ஷனாக இருந்த. அதான் அவர் வீட்டில் இல்லைன்றல. வா உள்ள. ஐயோ, இது அதை விட டேஞ்சராச்சே.
வீட்டில் தனியாக ஐயோ நான் கிளம்புறேன். என்ன கிட்ட சொல்கிறது இப்போ? ஜானு, என்ன யோசிக்கிற? இப்போதான் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. அவ்வளோ நம்பிக்கைல மேலே உனக்கு? ஐயோ அப்படிலாம் இல்லை. விஜய் இல்லை, நான் கிளம்புறேன். புரியுது ஜானு, புரியுது. ஓகே, கிளம்பு. நான் அப்புறம் ஆஃபீஸில் வச்சு தந்துடுறேன் அந்த கிஃப்ட்டு. ஐயோ விஜய் விஜய், சரி நான் உள்ளே வரேன். கிஃப்ட்டு வாங்கிட்டு கிளம்புறேன். இல்லை இல்லை ஜானு, எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீ இவ்வளோ பயந்துட்டு நம்பிக்கை இல்லாமலாம் வர வேணாம். விஜய் நம்பிக்கை இல்லாமல் இல்லை விஜய், என்னையும் உங்களுக்காக தருவேன். ஓகேவா? நான் வரேன். என்ன சொன்ன? விஜய் கையை விடுங்க. என்ன சொன்ன ஜானு? என்னையும் உங்களுக்காக தருவேன். உண்மையில நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, பெரியவங்க எதுவும் நினைப்பாங்கன்னு தான் நான் அப்படி யோசித்தேன். நீங்கள் எப்போ அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் பயத்தில் தான் நான் கிளம்புறேன்னு சொன்னதும் உண்மையை நான் சொல்லத்தானே வேணும். உன்னையே நீ எனக்கு தரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்போ எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா? அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்க, என்ன வேணால் பண்ணுவேன். என்ன சொல்லுங்கள். நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னல, அது ஒரு ட்ரெஸ் தான். நீ எனக்கு அதை போட்டு காமிக்கணும். நான் ஓகேவா உனக்கு? நான் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே அந்த பேக்லேயே வச்சுருக்கேன். உனக்கு ஓகே இல்லை? ஆமாம் விஜய், கொடுங்க. என்ன தங்கம், தொண்டையில் கிச்சு கிச்சா? டேய் என்னடா அது, யாருமே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இப்படி நின்றுட்டுருக்கு? என்ன மேட்டர்? மேட்டர் தான் மேட்டர்னு சொன்னால் நீ என்னை எரிச்சே கொண்டுருவ. அது இல்லை, இன்னொரு மேட்டர். கருவாயா, உனக்கு ரொம்ப கொழுப்பு கொடிப்பாயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் தலை நின்று பேசு. கையை என்ன பின்னாடி வச்சுருக்கேன்? உன் மேலேயே வச்சுருக்கேன். மரத்தில் தானே ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். எதுக்குடா என்ன இப்போ சாரியும் கட்டி இப்படி வர சொன்னா? செம்ம ஃபிகராக இருக்க சாரியில் நீ. அடிங்க, மூஞ்சியை பூனை மாதிரி வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி இருந்தான். இப்போ என்ன பேசுகிறல நீ? இந்த இடம் உனக்கு எப்படிடா தெரியும்? சரியான கேடிடா நீ. இந்த இடம் ரொம்ப இருக்குல்ல, அந்த மாதிரியே. அப்பா ஓவர் குள்ளறது, ஐஸ் வைக்கிறது நிறுத்திட்டு என்ன விஷயம்னு சொல்ல. ஏன் ஜெசிமா ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க? டேய் காண்டாமிருகம், என்ன நீ வந்ததுலேருந்து பல்ல காட்டிட்டு பேச்சும் சரியில்லை, தள்ளி நில்ல. அப்படிலாம் இல்லடி. நேற்று நான் எவ்வளோ மக்கா நடந்துக்கிட்டேன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. அதுதான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். எப்பா அடி போனோமாங்க போடாங்க. இப்போ தான் புரிஞ்சுதான் சர்ப்ரைஸுங்களா?
இந்த இடமும் நானும் தான் சர்ப்ரைஸ். நீ சேரீயில் வந்திருக்கல, அது எனக்கு சர்ப்ரைஸ். உன்னை புது இடத்துக்கு கூட்டு வந்திருக்கல, அது எனக்கு சர்ப்ரைஸ். ஜீசஸ் சிப்பனுக்கு போய் ஓகே தானே போகிறாங்க. நான் போகிறேன். ஓய், சிப்பன் அங்கே சர்ப்ரைஸ் இருக்குடி, இல்லை நீயும் சர்ப்ரைஸ் நீயே வச்சுக்கோ. ஒன்று வா. திரு என்ன பண்ணுற? திரு கை கையட. நான் போகிறேன். நான் கோவமா இருக்கேன். என்னடா நீ சொல்லிட்டு இருக்கோமா? கையட. I love you, Jesse. திரு நீ 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 என்ன சொன்ன? Jesse, come again. I love you. Jesse. Oh my God. கடவுளே. கருவாய் வாய் மூடுறா. கேடி அப்போ நம்ம லவ்வர்ஸா? அட்டிங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு லவ்வர்ஸான்னு கேட்குறல. நினைக்கிற பொசிஷனில் யார் நீ பாரு காண்டாமிருகம். ஐயோ, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே நான் கட்டுப்பிடிச்சா நச்சு கொடுக்கணும் போல இருக்குதே. அடை கருவேப்பையிலே சரியான ஆள்தானே. பார்க்கத்தானே அப்படியே அப்பா மாதிரி இருப்ப. பண்ணுற வேலை தான் பாரு. இன்னும் நான் ஒன்றும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இதுக்கே வா. கொன்றுவேன் காண்டாமிருகம். ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கு, ஈகராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவளை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க போகிறேன். எப்படி இருப்பா? விஷோ உள்ளே போயிடலாமா? சச்சு வேண்டாம். அவள் என் மேலே இருக்க நம்பிக்கை, என் மேலே இருக்க லவ்னால தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு என் ரூமில் எனக்காக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறேன்னுக்கா. நான் உள்ளே போகிறது சரியில்லை. அவள் வெளியே வரட்டும். அது வரை இங்கே நிற்கலாம். வச்சு அவசரப்படாத. விஜய் உள்ள வாங்க. ஜானு, அது பரவாயில்ல. நீ நீ ட்ரெஸ் பண்ணிட்டேன்னா வெளியில் வா, நம்ம வெளில இருந்து பேசலாம். உள்ள வாங்க விஜய். ஓகே. Oh my God, ஜானு. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நீரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. விஜய் இருதயம் இந்த உணர்வினில் தடுமாறவில்லை. முதல் முறை இந்த இளமையின் சுகம் உனக்கிறேன், நான் தூங்கவில்லை. குடியோடு நான் போனேன், வழியில் ஏனோ நனைகின்றேன். என்ன பண்றீங்க? I love you, ஜானு. I love you so much. எனக்காக நீ என்ன வேணும் பண்ணுவேல. இவ்வளோ நாளும் காதல் நான் புரிஞ்சுக்கல. எனக்கான காதல் நீ தான். என்னோட உலகம், என்னோட ஜானு. I love you, டே. நானும் லவ் யூ விஜய். எனக்கான உலகம் நீங்கள் தானே. உங்களை பார்த்தோடய நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிக்கதான் லேட் ஆகிடுது. எனிவேஸ் ஐ லவ் யூ. I want to be with you. இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துலேயே நீ தான் அழகு. அவ்வளோ அழகா இருக்க.
போதும், ஏந்திரிங்க. இல்லை ஜானு, போதாது. எவ்வளோ சொன்னாலும் போதாது. விஜய், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் மட்டும் போதும். உங்கள் வார்த்தை அது மட்டும் போதும். எந்திரிங்க ப்ளீஸ். ஜானு, நான் உனக்கு கேட்கட்டா? நீ பாருங்க விஜய், எதுக்கும் என்கிட்ட தேங்க வேண்டாம். என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் பண்ணுவேன். சொன்னேன்ல நான். ஆமாம், அதுக்காக நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல்ல, அதான் உன்கிட்ட கேட்குறேன். அட்வான்டேஜ் என்ன எடுக்க போகிறீங்க? எங்கள் பாரு ஜானு, ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்காத. உன் நம்பிக்கையை காப்பாற்றணுன்னு இருக்கேன். ஆ, அப்படியா? நேற்று நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் எல்லாம் பண்ணீங்களா? நான் எல்லாம் பண்ணனா? அடியே, நேற்று நான் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் ஒன்று தூக்கி கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு வந்துட்டேன்ல. இதுதான் ஒன்றுமே பண்ணாததான். அப்போ பண்ண எப்படி இருக்கும்? பண்ணா எப்படி இருக்குன்னு காட்டட்டுமா? ஐயோ, நான் இருப்பேன். ஜானு, ஏய், கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் கூட்டி பாதி உயிர் எடுக்காதே. விஜய், கையை விடுங்க விஜய். விஜய், ஜானு, ஒன்று ப்ளீஸ். ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸில் வேற ஏன்டி இப்படி என்னை கொல்ற? விஜய், நீங்கள் ரொம்ப சமத்து பையன்ல. விட்டுருங்க பாப்பா ப்ளீஸ். சானு பாவம்ல. ஜானுமா, விஜய் பாவம் இல்லையா? ஒன்று அப்புறம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். ப்ளீஸ் அடியே. இருக்காதீங்க விஜய் ப்ளீஸ். வந்து காது கடித்தும் இன்னும் என்ன மௌனமோ, மோதி வந்த முத்தம் விட்டால் மௌனம் தீருமோ, அச்சம் தான் உன்னடையோ, வெட்கம் தான் உந்தனையோ. என்ன பண்ணுறீங்க விஜய்? ஜானு, முடியல. உன்னை எவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு என்னால் நல்லவனாக இருக்க முடியல. எப்படி ஜானு, அதை விட என்ன பண்ணலான்னு காட்டிட்டேனா? ம், ஏய், என்னாச்சு? கோச்சிட்டியா? ஆ, ஜானு, ஐ ஆல்ரைட். ஷாக்கில் இருக்கியா? ஷாக் ட்ரீட்மெண்ட் வேணா இன்னொன்று தரட்டுமா? விட நான் போகிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் வேறு பண்ணணும்ல. கிளம்பிட்டா? கிளம்பியா ஜானு? எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. இப்படி உன்னை கட்டி பிடிச்சிட்டு லைஃப் லாங் இப்போ என் வீட்டுக்கு வருவேனே. இப்போ என்ன போக விட்டீங்கன்னா சீக்கிரமே நான் இங்கே வந்துடுவேன். இப்படியே இருந்தீங்கன்னா வருவேனானே தெரில. அப்படி விளையாட்டு கூட சொல்லாது ஜானு. இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, ஜாக்கிரதையாக போயிட்டு வா. நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? ஐயோ இல்லை விஜய், சும்மா தான் சொன்னேன். என்னவா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் கூட வாழ தான் வருவேன். ஓகே? ஓகேடி செல்லுமே. சரி, கிளம்பலாமா? ஐ லவ் யூ. நானும் ஐ லவ் யூ.